வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ். என்னென்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் பக்கோடா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் இது ஃப்ரோசன் கார்ன் நான் வாங்கினேன். அப்படி நீங்கள் ஒரிஜினல் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன், அப்படி அந்த புட்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அது வாங்கியிருக்கேன்னா அதோட தோலிலாம் உரிச்சிட்டு நீங்கள் அதை நல்லா உதுத்து எடுத்துட்டு பக்கோடா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது இந்த கப்பால் 2 கப் கிட்டக்க எடுத்துட்டுருக்கேன். நான் 2 கப் இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்றே இந்த மாதிரி நீள நீளமாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணுறேன். நல்ல பெரிய வெங்காயம் இது. அப்படி மீடியம் சைஸில் இருக்குன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இல்லைன்னா 1லேருந்து 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் கிட்டக்க உப்பு, இது வரைக்கும் போட்டுக்கலாம். இதுவே எங்களுக்கு காரமாக இருக்குமோன்னு சந்தேகம், அதனால தான் நான் ஒரு பச்சை மிளகா கிட்ட எடுத்துடுறேன். எங்களுக்கு தாங்காது, உங்களுக்கு அவ்வளோ காரம் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா கையால் நல்லா இது பண்ணி பிசையணும். நான் 2 போட்டேனே ஒழிய 1 தான் வச்சுருக்கேன், 1 எடுத்துட்டேன் பச்சை மிளகா. உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆர் இது வேண்டாம் அப்படின்றவா வெறும் இஞ்சி மட்டும் நறுக்கி போட்டுட்டேலாம் கூட நல்லாயிருக்கும். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்ச் சோடா உப்பு. எந்த கப்பில் நீங்கள் அந்த கார்ன் எடுத்துனேலோ அந்த கப்பாலே 1 கப் கடலை மாவு, ஒரு 1/4 கப் கிட்டக்க கார்ன்ஃப்ளவர் இது எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லையே தண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் பதிக்கலாம். ஒரு 1/4 கப் வாட்டர் எடுத்துட்டுருக்கேன். ஐ திங்க் அந்த 1/4 கப்லேயுமே ஒரு இதுதான் விட்டுனேன், ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன். இது சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் லாவிஷாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இன்னும் ஃப்ரோசன் கார்ன் அப்படிங்கிறதே கார்ன்லேயே கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால தான் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்கன்னு சொன்னேன். நல்லா இதை பிசைஞ்சிட்டோம். எண்ணெயை சுட வச்சுட்டு பார்க்குறேன். ஸோ எண்ணெய் காஞ்சாச்சு. இதெல்லாம் இந்த மழை நாளைக்கு, இந்த மழை வேலை எப்பயுமே நமக்கு இந்த மழை பெய்யறது ஏதாவது இந்த மாதிரி எண்ணெய் வச்சு சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. ஸோ ரெகுலராக பண்ணுற பஜ்ஜி ஒரு பக்கோடா போண்டா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கார்னை வச்சு பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். இது நல்லா ஒன்றா பொரியட்டும், கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ணலாம். ஏன்னா இது ஃப்ரோசன் கார்ன், நம்ம அப்படியே தான் அந்த கார்னை இது பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். நீங்கள் பச்சையாக தான் யூஸ் பண்ண போகிறேன், அப்படியே நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கி யூஸ் பண்ணாலும் அதனால் நிதானமாக அதை பொரிச்சு எடுக்கிறது தான் நல்லது. ரொம்ப பெருசாக அடுப்பை வச்சுன்னு பண்ணாதீங்க, மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஓசையெல்லாம் அடங்கி பபிள்ஸ் எல்லாம் இதாகி கோல்டன் ப்ரௌனுக்கு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இருந்தெல்லாம் நல்லா ஒரு கெச்சாப்போட கூட இதை தொட்டுண்டு சாயங்கால வேளையில் இந்த மாதிரி ஒரு வெதரில் ரொம்ப ஜோராக இருக்கும் நிச்சயமாகவே. இதில் யாருக்கு என்ன வேண்டாமோ, அதாவது நான் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஜிஞ்சர் கார்லிக் வேண்டான்னு நினைப்பேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேண்டான்னா விட்டுடுங்கோ. அந்த இடத்துல இஞ்சி மட்டும் திருகி போட்டுருங்கோ. இஞ்சி மட்டும் திருகி போட்டுனாலே கொஞ்சம் வயிறு கேஸ் ஆகாத இருக்கும், அதுக்கு தான். ஸோ ஸ்வீட் கார்ன் பக்கோடா அப்படிங்கிறது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். அதை ஸ்வீட் கார்ன் பிடிக்காதவாலே இருக்க மாட்டா. அதில் இந்த மாதிரி மசாலா அது எல்லாமே போட்டு பண்ணுறச்சு எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக.
ஸோ உங்களுக்கும் பெரியவாளுக்குமே இந்த மழை நாளில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக, இதோட கூட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சுக்குமல்லி காஃபி ஆர் நல்ல சுக்குமல்லி டீ அந்த மாதிரி சூடாக வச்சுருந்து அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டுன்னா ரொம்ப ஆப்டாக ஜோராக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை அது மாதிரி சூடாக குடிக்கிறதே நல்லா ஈஸி டைஜஸ்ட் ஆகும். இந்த மழை நாளில் வர இந்த நோய்கள்லாம் வராத இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுத்து, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி நல்ல ரெட் கலருக்கு ஆகிடும், கோல்டன் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா. பக்கோடா எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் வரும். கொதிக்கிறது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிச்சு காமிக்கிறேன். இது இந்த ஸ்நாக்ஸும் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தையெல்லாம் சாப்பிட்டானா எப்படி இருந்தது அவளை கேட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.